Hi everyone, welcome to I Think You Think channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோம் லோன் ஆர் கார் லோன் கால்குலேட்டர் எக்ஸல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி சிமிலர் வீடியோஸ் வேணும்னா ஐ திங்க் யூ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரமாக லோன் எப்படி அடைக்கிறதுன்னு பாருங்கள். லோன் ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார் லோன் கால்குலேட்டர் ஆர் ஹோம் லோன் கால்குலேட்டர் ரெண்டுத்துக்கும் ஒரே கால்குலேஷன் தான். ரெண்டுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh. அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% போட்டிருக்கேன். ஸோ அதோட டென்யூர் வந்து 5 years, 5 வருஷத்தில் அந்த லோனை நான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை 5 வருஷத்தில் கட்டினா எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ 5 வருஷம் டிவைட் பை 12 மல்டிப்ளை பை 12, அதாவது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் 60 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இங்கே ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போது இதோட பிரின்சிபல் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா பிபிஎம்டி. ஓகேவா? இங்கே போயிட்டு ஈக்குவல் டு பிபிஎம்டி, அதில் போயிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து டிவைட் பை 12 போட்டுட்டு எத்தனாவது இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கணும். டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எத்தனை அப்படின்றதுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டோட்டல் பேமெண்ட் எவ்வளோ, அதாவது லோன் பிரின்சிபல் எவ்வளோ, அதுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். இப்போது நமக்கு இங்கே மைனஸில் வந்திருக்கு. ஆக்சுவலி அது மாதிரி வரக்கூடாதுன்னா பிஃபோர் ஒரு மைனஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போது நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கு கட்ட வேண்டிய பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா 12,914 ஃபார் 10 lakh லோன். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% ஆஃப் டென்யூர் 60 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் ஐபிஎம்டி, இதுக்கும் அதே மைனஸ் போட்டுக்கோங்க. ஐபிஎம்டி சிமிலர் தான், அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டிவைட் பை 12, காமா எத்தனாவது நம்பர், டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட்ஸு, காமா டோட்டல் பிரின்சிபல் வேல்யூ போட்டு என்டர். ஸோ 8,333ன்றது இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 month, அதாவது ஃபஸ்ட்டு மந்த்துக்கு. இப்போ இஎம்ஐ எவ்வளோ பே பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண இஎம்ஐ ஆப்வியஸ்லி, பட் அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. பேமெண்ட்டு தான் இஎம்டி minus PMT. So the rate of interest in this divided by 12, இப்போ டோட்டல் எவ்வளோ அது மட்டும், டோட்டல் பிரின்சிபல் 21,247. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக பே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் இங்கே கட்டிட்டேன். இது வந்து எனக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு தெரியணும்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு திஸ் டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து மைனஸ் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் கம்மியாகிட்டு வந்துடும். கம்மி பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ கம்மியாகுது, இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் இஎம்ஐ கட்டினதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸ்.
இது அப்படியே ட்ராக் டவுன் பண்ணலாம், பட் வராது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா செல்லும் வந்து ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாக் பண்ணவே இல்லை. செல்லை லாக் பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு F4 ஃபங்க்ஷன் F4 அதை கொடுத்துருங்க. E6 அதுக்கு முன்னாடி ஒரு F4, E4 அதுக்கு முன்னாடி ஒரு F4 போட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு அப்புறம் ட்ராக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதேதான் இங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் முதல்ல லாக் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் F4 போட்டால் 2 சைடு டாலர் வந்துடும். டாலர் வந்துச்சுன்னா லாக் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் D4. செகண்ட் டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா equal to this value minus this principal amount paid அதை போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் வந்துடும். இப்போது டோட்டலாக 5 வருஷத்தோட எண்டில் எனக்கு வந்து இங்கே 0 ஆகிடுச்சு. வேறஸ் நான் இங்கே பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,74,823. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்ற டெக்னிக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 10 இயரை நான் கம்மி பண்ணுறேன். லைக் 60 மந்த்ஸ் தேவையில்ல, நான் வந்து ஒரு 36 மந்த்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த 3 இயர்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1,61,000 ஆகிடுது. பட் நான் கட்டக்கூடிய இஎம்ஐ வந்து 32,000 ஆகிடுது. ஸோ விச் இஸ் எ ஹியூஜ் அமௌண்ட். இல்லை இதை தாண்டி அப்படி 6 இயர்ஸாக போகுது அப்படின்னா எவ்வளோ ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஆல்மோஸ்ட் 3,22,000. நம்ம 5 இயர்ஸாக பார்க்கும்போது 2,74,000 இருந்தது. 6 இயர்ஸாக பார்க்கும்போது 3,22,000 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 40,000+ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே ஒரு 7 இயர்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா 322, 50 ஆல்மோஸ்ட் மறுபடியும் ஒரு 30,000+ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இதில் நடுவில் நீங்கள் பார்ட் பேமெண்ட்லாம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் ஆப்வியஸாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். லைக் இப்போ இங்கே இருக்குல்ல இந்த இன்ட்ரெஸ்ட்டு, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 5 மந்த்துக்கானது நீங்கள் பே பண்ணிட்டீங்க. 5 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44,000. ரவுண்டாக ஒரு 50,000 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 5 மாதம் இஎம்ஐ கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும். டவுன் ஆகிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த 5 மாதத்துக்கானது, இது நமக்கு சேவிங் ஆகிடும். இந்த 5 மாதம் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 46,000. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போது இனிஷியலாக இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேமாகவே வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா?
அது கம்மியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். லைக் 5 இயர்ஸ்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இங்கே நம்ம கட்டக்கூடியது 21,000, அதில் 8,000 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 40% இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போது பிரின்சிபல் அதிகம் ஆரம்பிக்குதுன்னா லைக் ஒரு 50% போனதுக்கப்புறம் ஒரு 30க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சே ஆக ஆரம்பிக்குது. இது மேபி அந்த 7 இயர்ஸில் ஒன்றும் கிளியராக தெரிஞ்சு 7 இயர்ஸில் பார்க்கலாம். இது ரெண்டு ஈக்குவலாக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் பிரின்சிபல் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது எப்போ டர்ன் அரவுண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50 எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா அது வர்றதுக்கே ஒரு 5 months 6 months ஆகுது. அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வரைக்கும் கட்டக்கூடிய 50%மே இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ 50% இன்ட்ரெஸ்ட்டு கட்டி 50% தான் உங்களுடைய பிரின்சிபல் கட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் லோன் இஎம்ஐ ஏதாவது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அது எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அதான் நமக்கு பெனிஃபிட். இன்கேஸ் நான் கடைசியில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஏன்னா கடைசியில் இன்ட்ரெஸ்டே பெருசாக இருக்காது. ஆல்மோஸ்ட் 80-20க்கு வந்துடும், இல்லை 85-15% வந்துடும். அவ்வளோ கம்மியாக இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுறதுனால பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வர போகிறது இல்லை. வேறு நீங்கள் இங்கே பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 month அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுவே 40,000 வந்துருச்சு. ஓகேவா? அதே நீங்கள் கடைசியில் போய் ஒரு 5 month எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 11,000 தான் வந்திருக்கு, 11,000 தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 30,000 டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த 30,000 இன்ட்ரெஸ்ட் இப்போ பேங்க்குக்கு தான் போகும், நமக்கு ஒரு யூஸுமே கிடையாது அதனால. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பே பண்ணணும், பார்ட் பேமெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா லோன் கட்ட ஸ்டார்ட் பண்ண இனிஷியல்லே பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும், நமக்கு அதுதான் பெனிஃபிட் கொடுக்கும். ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பியர்ஸ் அண்ட் கொலீக்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Wish you all success, all the best. Thank you for watching.